கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. நேற்றைக்கு ஒரு புதுமையான அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வந்தது. அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் அணு மின்சாரம் தயாரிப்பதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கின்றன அப்படிங்கிறது தான். இது என்னடா இது, சவுதி அரேபியா உலகத்துக்கு கச்சா எண்ணெயை வாரி வழங்கக்கூடிய ஒரு பிரதேசம். அதற்கு எதுக்கு ஒரு அணு மின் நிலையம் அமைக்க வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது இல்லையா? இது ரொம்ப ஆச்சரியமானதாக இருந்தது. சிவில் நியூக்ளியர் அக்ரிமெண்ட், அணு ஆயுதங்கள் அல்ல, அணு மின்சாரம். அதுக்கப்புறமா அதை கொஞ்சம் தோண்டி பார்க்கும்பொழுது தான், கடந்த 10 ஆண்டுகளாகவே சவுதி அரேபியா தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவுடைய ஆதரவை கோரிக்கொண்டிருந்தது. 2 கட்சிகளிடமே பேசிக் கொண்டிருந்தது. ட்ரம்ப்ட்ட முதல்ல பேசினாங்க. ஒரு டெர்முக்கு முன்னாடி, ட்ரம்ப்புடைய ஃபர்ஸ்ட் டெர்ம்ல. அப்ப அவங்களால ஒண்ணும் செய்ய முடியல. அடுத்து ஜோ பைடன் வந்தப்பயும் அவங்க தொடர்ந்து பேசினாங்க. நடக்கல. இப்ப திரும்பி ட்ரம்ப் வந்த உடனே அவர்ட்ட தொடர்ந்து பேசிட்டு இருந்தாங்க. இப்ப நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளுக்கு மத்தியில ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்கிவிடும் என்ற பயத்தின் காரணமாகத்தான் இப்பொழுது இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரான் மீதான கொடும் தாக்குதலை தொடங்கின. இதற்கு முன்னமேயே ஒரு வருடத்துக்கு முன்னாலேயே அந்த 3 நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இருக்கக்கூடிய பகுதிகள் மீது அமெரிக்கா மிகப்பெரிய, மிக கொடூரமான, அதிக சக்தி வாய்ந்த குண்டுகளை அங்கே வீசி அழிக்க முற்பட்டது. அதில் முழுமையாக அழிக்க முடியல. ஈரான் மீது ரொம்ப காலமாகவே அமெரிக்காவும் மற்ற உலக நாடுகளும் குற்றம் சாட்டி வருவது என்னன்னா, தேவைக்கு அதிகமாக யுரேனியத்தை சுத்திகரிப்பு செய்கிறார்கள். என்ரிச்மெண்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். யுரேனியத்தை ஒரு குறிப்பிட்ட சதவிகிதத்துக்கு மேலே, ஒரு குறிப்பிட்ட ஐசோடோப் வர்ற மாதிரியான சுத்திகரிப்பு செய்ய 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 பீஸ்ஃபுல் மீன்ஸ்லேருந்து ஹார்ம்ஃபுல் இடத்துக்கு நோக்கி நம்ம நகர்றோம். இயற்கையில் கிடைக்கக்கூடிய யுரேனியமில் யுரேனியம் 238 அப்படிங்கிறது தான் அதிகமாக, கிட்டத்தட்ட 98% மேலே இருக்கக்கூடிய ஐசோடோப். அதில் யுரேனியம் 235 அப்படிங்கிறது மிக குறைந்த அளவுக்கு இருக்கும். இந்த யுரேனியம் 235 பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கிற மாதிரி செறிவூட்டி விட்டால், குறைந்தபட்சம் 3% நகர்த்தினா, அது 0.07 அந்த மாதிரி ஏதோ இருக்கிறத 3% மேலே கொண்டு வந்தால், அது அணு உலைகளுக்கான ஃபியூவலாக ஆகிவிடுகிறது, எரிபொருளாக ஆகிவிடுகிறது. எரிபொருள்ங்கிற வார்த்தை தப்பான வார்த்தை. ஆனால் நம்ம பழக்கத்துக்காக அதை அந்த வார்த்தையை வச்சுப்போம். அது நியூக்ளியர் ரியாக்ஷனை நடத்தக்கூடிய ஒரு நிலைக்கு வருகிறது. ஆனால் அதை வைத்துக்கொண்டு அணுகுண்டுகளை செய்ய முடியாது. அப்போ 3%லிருந்து 20% ஒரு லிமிட் கொடுக்குறாங்க. 3லிருந்து 20%க்குள்ள இருந்தால் அதை பலவேறு அணு உலைகளில் பயன்படுத்தி அணு மின்சாரம், அது வெப்பத்தை வெளிவிடும். அந்த வெப்பத்தை வைத்துக்கொண்டு நீராவியை உருவாக்கி நீராவியின் மூலமாக அணு மின்சாரத்தை தயாரிக்கலாம். ஆனால் இந்த 20%க்கு மேலே போய் 90% தாண்டும் பொழுது அது அணு குண்டாக மாற்றக்கூடிய ஹைலி என்ரிச்டு யுரேனியமாக மாறுகிறது. அந்த எக்ஸ்ட்ரீம்லி ஹைலி என்ரிச்டு யுரேனியம், 90% ப்ளஸ் என்ரிச்டு யுரேனியம் 235 தான் மிக ஆபத்தான அணுகுண்டுகளை தயாரிக்கக்கூடியது, நியூக்ளியர் பாம்ஸை தயாரிக்கக்கூடியது. அப்போ பிரச்சனை என்ன ஈரான் மீதுன்னா, ஈரான் கிட்டக்க ஒரு அணு மின் நிலையம் இருக்கிறது. அந்த அணு மின் நிலையம் ரஷ்யாவின் உதவியுடன் உருவாக்கப்பட்டது. ரஷ்யா அதற்கான எரிபொருளை கொண்டு வருகிறது. கொடுத்துட்டு ஸ்பென்ட் ஃபியூவல்னு சொல்லுவோம். அதோடைய ரேடியோ ஆக்டிவிட்டி, கதிரியக்கம் முடிந்ததற்கு பிறகு அதை ரஷ்யாவே கலெக்ட் பண்ணிட்டு போயிடும். அணுமின் நிலையம் ஈரானில் இருக்கு. ரஷ்யா உள்ள கொண்டு வரும் எரிபொருளை திரும்ப எடுத்துட்டு போயிடும். கரெக்டுங்களா? ஆனால் ஈரான் என்ன பண்ணுகிறது என்றால், அதெல்லாம் இருக்கட்டுங்க, நாங்கள் தனிப்பட்ட முறையில் மேற்கொண்டு இந்த செறிவூட்டுதல்ங்கிறத செய்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டது வரை அவங்க கிட்டத்தட்ட 60% வரை செறிவூட்டி விட்டார்கள். இன்னும் சில மாதங்கள் விட்டிருந்தால் 60%ங்கிறத 90%க்கு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. 90% எரிபொருளை செறிவூட்டி விட்டார்கள் என்றால் அதை ஒரு பாம் பண்ணுறதுங்கிறது அதற்கு மேலே ரொம்ப எளிதாகிவிடும். அப்படிங்கிறதுனால தான் இஸ்ரேல் தூண்டுதலில் அமெரிக்கா பிப்ரவரி 28ஆம் தேதி இந்த மாபெரும் போரை ஆரம்பித்தது. இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த போர். இது நடந்துக்கிட்டே இருக்கும் பொழுது அதே இடத்துல போய் நாம் பக்கத்து நாடான சவுதி அரேபியாவுக்கு பீஸ்ஃபுல் பர்பஸஸ்க்காக தான், குறைவாக செறிவூட்டப்பட்ட யுரேனியம் தான், அதை வைத்துக்கொண்டு உங்களுக்கு நான் ஒரு அணு மின் நிலையத்தை தயாரிப்பதற்கு ஒத்துழைப்பு தருகிறேன் அப்படின்னு அமெரிக்கா கையெழுத்து போட்டால் எல்லாருக்கும் ஆச்சரியம் வரத்தானே வரும்.
ஆனால் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதிகளில் பல இடங்களில் ஏற்கனவே சிவிலியன் நியூக்ளியர் பவர் சிஸ்டம்ஸ் இருக்குது. யூ வில் பி சர்ப்ரைஸ்ட். ஐக்கிய அரபு அமீரகத்தில் கிட்டத்தட்ட 5.6 கிகாவாட் இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு 4 ரியாக்டர் இருக்கக்கூடிய ஒரு அணு மின் நிலையம் இருக்கிறது ஐக்கிய அரபு அமீரகத்தில். அந்த நாட்டின் ஒட்டுமொத்த மின் உற்பத்தியில் 25% மின் உற்பத்தியை இந்த ஒரே ஒரு அணு மின் நிலையம் செய்கிறது. அந்த நாட்டிலையும் தான் கச்சா எண்ணெய் ஆறாக ஓடுகிறது. சவுதி அரேபியாவும் இப்போ வந்து இதில் இறங்கிருச்சு. இப்போ பாகிஸ்தானில் அணு மின் நிலையங்கள் இருக்கின்றன, இந்தியாவில் அணு மின் நிலையம் இருக்கிறது, பங்களாதேஷ் ஒரு அணு மின் நிலையத்தை கட்டி கொண்டிருக்கிறது, துருக்கியில் அணு மின் நிலையம் இருக்குது, எகிப்தில் அணு மின் நிலையம் இருக்குது, இஸ்ரேலில் அணு மின் நிலையம் கிடையாது. ஆனால் அவர்களிடம் அணுகுண்டு இருக்குன்னு எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. இப்போ அந்த பகுதியில் பல இடங்களில் அணுமின் நிலையங்கள் ஏற்கனவே இருக்கின்றன. ஆனால் ஈரான் மீது மட்டும்தான் தாக்குதல் நடந்திருக்கிறது. ஏன்னா ஈரான் சொன்னதுக்கு மேலே என்ன இந்த அளவில் நீ வைத்துக்கொள் என்று இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் மேலும் போய் அதை என்ரிச் பண்ண ஆரம்பித்தது தான் பிரச்சனைக்கானது. ஆனால் சவுதி அரேபியாவுடனான இந்த டீலோடைய அவுட்லைன் நமக்கு வந்திருக்கு இல்லையா, அதில் நிறையா ஓட்டைகள் இருக்குது. கிட்டத்தட்ட எல்லாரும் நினைப்பது என்னென்னா இப்படித்தான் ஆரம்பிக்கும், ஆனால் இவர்கள் கட்டாயமாக அணுகுண்டுகளை தயாரிக்கப் போகிறார்கள் அப்படிங்கிறது தான் கிட்டத்தட்ட எல்லாருடைய முடிவுமே. யுரேனியம் என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டியை வந்து அமெரிக்கா அந்த இடத்துல கட்டும். இப்போ மற்ற இடங்களில் பாருங்கள், ஈவன் ஈரான்லேயே வெளியிலிருந்து எரிபொருள் வரும், அப்புறம் திருப்பி அந்த எரிபொருளை எடுத்துகிட்டு ஸ்பென்ட் ஃபியூலை எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்ட்டு. சவுதி அரேபியாலேயும் அந்த மாதிரியான ஒரு டீலை வச்சுருக்கலாம். ஆனால் மாறாக அங்கே சவுதி அரேபியாவிலேயே யுரேனியம் என்ரிச்மெண்ட்டை செய்ய போகிறார்கள். அந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டி அமெரிக்க நிறுவனம் வெஸ்டிங்ஹவுஸ்னு அமெரிக்காவில் ஒரு நிறுவனம் இருக்குது, அவர்கள் அதை நிறுவக்கூடும் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் சொல்கின்றன. அதுக்கெல்லாம் டைம் ஆகும். உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா இந்தியா வந்து ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று அமெரிக்காவோடு சைன் பண்ணுது. மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த பொழுது இந்தியாவுக்கு செய்த மிகப்பெரிய உதவி. அப்பொழுது ஜார்ஜ் புஷ் அதிபராக இருந்தார், குடியரசுத் தலைவராக இருந்தார் அமெரிக்காவுக்கு. அவரோடு இந்தியா வந்து 123 ஒப்பந்தம் அப்படின்னு ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டது. அதை பற்றி நான் ஒரு சின்ன புத்தகம் கூட எழுதியிருக்கேன். போய்து அந்த 123 ஒப்பந்தம் இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்தியாவை மீண்டும் இந்த நியூக்ளியர் சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வந்ததே அந்த அக்ரிமெண்ட் தான். அந்த அக்ரிமெண்ட் வந்து இப்போ சவுதி அரேபியாவோடு இவர்கள் இந்த 123 அக்ரிமெண்ட்டுங்கிறது அமெரிக்கா நாடு எந்த நாடுகளோடெல்லாம் நியூக்ளியர் கோஆப்ரேஷன் செய்து கொள்ளப் போகிறதோ, பீஸ்ஃபுல் பர்பஸஸ்க்காக நியூக்ளியர் பவர் பிளான்ட் கொடுக்க போகிறதோ அவர்களோடெல்லாம் அவர்கள் இந்த 123 ஒப்பந்தம் என்ற ஒப்பந்தத்தை, அந்த அக்ரிமெண்ட்டுக்கு பேரே 123 அக்ரிமெண்ட், அதை அவர்கள் செய்து கொள்ள வேண்டும். இப்போ சவுதி அரேபியாவோடு அவர்கள் செய்து கொள்ள வேண்டும். இவர்கள் தான் அதே மாதிரி வந்து யுஏஇயோடு செய்து கொண்டு கொரியா தான் சப்ளை பண்ணுது அவங்களுக்கு பவர் பிளான்ட்டை. ஆனால் அவர்கள் அமெரிக்காவோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்திற்கு பிறகு தான் இது நடந்தது. ஆனால் இது வந்து இஸ்ரேல் மிகவும் பயந்து போயிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சில லெஜிஸ்லேட்டர்ஸும் ஏன் போய் நம்ம சவுதி அரேபியாவுக்கு போய் கொடுக்குறோம், சவுதி அரேபியாவில் வந்து அவங்க 9/11 வேர்ல்ட் ட்ரேட் டவர்ஸ் அடித்த அந்த நிகழ்ச்சியிலையும் சவுதி அரேபியாவிலிருந்து வந்த தீவிரவாதிகள் தான் இதை செய்திருக்கிறார்கள், சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கு இந்த இந்த யுரேனியம் போய் கிடைச்சிருச்சுன்னா, அதுவும் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கிடைச்சிருச்சுன்னா உலகமே பெரும் அச்சத்தில் மூழ்கி விடுமே அப்படிங்கிறதெல்லாம் சொல்லக்கூடியவர்கள் இருக்காங்க. பர்டிகுலர்லி இஸ்ரேலுக்கு வந்து ரொம்ப இது வந்து ஒரு ஷாக். அதுக்கு ஆனால் ட்ரம்ப் வந்து வேற சொல்கிறாரு. ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். இது எவ்வளவு சீக்கிரமாக இது நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியல. வேற ஒரு பிரச்சனையும் இருக்குது. நான் யுஏஇயில் ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, சமீபத்திய போரின் பொழுது ஒரு ட்ரோன் அது கிட்டக்க போய் விழுந்து நொறுங்கி ஒரு சின்ன ஃபயர் ஆக்சிடென்ட் அங்கே ஆச்சு. ஆனால் அதை நிறுத்தி அணைச்சிட்டாங்க அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டை. பட் ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ட்ரோன் போய் மோதக்கூடும் அப்படிங்கிறதே நமக்கு வந்து பயத்தை ஏற்படுத்துது. நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் யுஏஇ வந்து அங்கே யுரேனியம் என்ரிச் பண்ணுவதில்லை. யுரேனியம் வெளியிலிருந்து எப்படி வந்து ஈரானில் வந்து ஒரு ஃபேக்ட்ரி நம்ம சொன்னோமோ ஒரு அணுமின் நிலையம், அதே மாதிரி வேறு இடத்துல என்ரிச் ஆகி இங்கே வந்துட்டு திருப்பி போயிடுது. கொரியா இஸ் இன்வால்வ் இன் த ப்ராசஸ். பட் இது வந்து அணுமின் நிலையம் அப்படிங்கிற போர்வேல அணு ஆயுதங்கள் விரைவில் பரவுவதற்கான ஒரு வழியாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்ப்போம். ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து இது சிவிலியன் நியூக்ளியர் கோஆப்ரேஷனை எப்போ பண்ணுவோம்னா, சவுதி அரேபியா
இஸ்ரேலோடு ஆப்ரஹாம் உடன்படிக்கை அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து இவர் கொண்டு வந்தார் ட்ரம்ப்பு. அதில் கையெழுத்திட்டால்தான், அதாவது இஸ்ரேலும் சவுதி அரேபியாவும் நாங்கள் 2 பேரும் சகோதரர்கள் அப்படின்னு கைகுலுக்கி கட்டிப்பிடிச்சு தழுவி கொண்டால்தான் நான் வந்து இந்த இதை தருவேன், அணுமின் நிலையத்தை தருவேன், இல்லாட்டி தரமாட்டேன் அப்படின்னு அவர் வந்து ட்ரூத் சோஷியல் அவருடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டில் பண்ணியிருக்காரு. பட் ரொம்ப அது தெளிவாக சொல்லியிருக்காரு. இட் இஸ் டோட்டலி சப்ஜெக்ட் டு சவுதி அரேபியா ஜாயினிங் த வெரி ரெஸ்பெக்டட் அண்ட் சக்சஸ்ஃபுல் ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ். ஆனால் சவுதி அரேபியா இதை பற்றி வாயே திறக்கலை. சவுதி அரேபியா இஸ்ரேலோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் என்ற ஒரு நிலை இருந்தது. ஆனால் அதுக்குள்ளே இந்த போர், ஈரான் போர் அதெல்லாம் வந்ததுக்கு பிறகு கட்டாயமாக இப்பொழுதைக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சுட்டாங்க. ஸோ இது எப்பொழுது நடக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த இடத்துல முக்கியம். இன்னொரு பக்கம் வந்து அமெரிக்கா இதை செய்வதற்கு இன்னொரு காரணம் வந்து எக்கச்சக்கமாக பணம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான். ஆனால் ஒரு பொறுப்புள்ள நாடாக பணம் கிடைக்குங்கிற காரணத்தினால எல்லா நாடுகளுக்கும் இந்த நியூக்ளியர் டெக்னாலஜியை வந்து அள்ளி வாரி வீசிடாதீங்கடா அப்படிங்கிற ஒரு பேச்சும் வெளியில் வந்துகிட்டு இருக்கு. நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி அது இதெல்லாம் இருக்குது. ஆனால் அதை பற்றி யாரும் பெரிதாக கவலைப்படுவதில்லை. இந்த ஸோ கடைசியாக இப்போ எங்கே வந்து நிற்குதுன்னா, ஆப்ரஹாம் அக்கார்டு அப்படிங்கக்கூடிய அந்த உடன்படிக்கையை சவுதி அரேபியா செய்து கொள்ளுமா, இஸ்ரேலோடு நட்பு நாடாக மாறுமா? அது நடக்கலைன்னா இஸ்ரேலுக்கு வந்து ஒரு பயம் இருக்கத்தான் இருக்கும். ஏன்னா சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லீம் நாடுகளும் ஏதோ ஒரு கட்டத்தில் இஸ்ரேலை ஒட்டுமொத்தமாக அழித்து விடுவோம் என்ற பயமுறுத்தலில் தான் இருக்கிறார்கள். ஆனால் அதே சமயம் முகமது பின் சல்மான் இஸ்ரேல் பாலஸ்தீன் பற்றி ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்ட பொழுது, இப்பொழுதைய சவுதி அரேபியா ஆட்சியாளர், அவர் வந்து ஒரு கேஷுவலான ஒரு ரிமார்க்காக சொன்னார், எங்கள் கவலை எங்கள் நாட்டை பற்றிங்க, பாலஸ்தீன்கிறது எங்கேயோ இருக்குது, அதை பற்றி நாங்கள் பெரிய அளவுக்கு கவலைப்படலை, எங்கள் கவலை வந்து எங்கள் நாட்டுடைய மக்களுடைய தரத்தை உயர்த்துவது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஆனால் ட்ரூத் சோஷியலில் டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன மாதிரி பீஸ் அக்கார்டு, அந்த ஆப்ரஹாம் அக்கார்டு சைன் ஆனால்தான் அப்படிங்கிறது நடக்குமா, எவ்வளோ விரைவில் நடக்கும், அதை இஸ்ரேலிகள் நம்புவார்களா, சும்மா அந்த மாதிரி சைனை போட்டுட்டு நாளைக்கு வேறு ஏதாவது நடக்கும் என்றால் என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு பயம் அவர்களுக்கு இருக்குமே அப்படின்னு பார்க்கணும். இது வரைக்கும் ஆப்ரஹாம் அக்கார்டு யாரெல்லாம் சைன் பண்ணியிருக்காங்கன்னா, யுஏஇ இஸ்ரேலோட சைன் பண்ணியிருக்கு, பஹ்ரைன் இஸ்ரேலோட சைன் பண்ணியிருக்கு, 2 நாடுகள் ஏற்கனவே பண்ணிருச்சு. அதுக்கப்புறமா வந்து மொராக்கோ, சூடான் 2 பேரும் சைன் பண்ணியிருக்காங்க. ஜார்டன் ரொம்ப முன்னாடியே சைன் பண்ணிருச்சு. ஆப்ரஹாம் அக்கார்டில் இஸ்ரேலை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் இஸ்ரேலை அங்கீகரிக்க கூடும். ஈரான் செய்யாது, பாகிஸ்தான் செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இன்னும் கத்தார் போன்ற மற்ற கத்தார், குவைத், ஓமான் போன்ற நாடுகள்லாம் இன்னும் பாக்கி இருக்காங்க. பட் சவுதி அரேபியா தான் இந்த பகுதியிலேயே மிகப்பெரிய நாடு. சவுதி அரேபியா சைன் பண்ணிருச்சு அப்படின்னா மற்ற நாடுகளும் விரைவில் சைன் பண்ணக்கூடும். அதில் வந்து பாகிஸ்தான் விட்டுடும், அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அது நடக்காத வரை இஸ்ரேல் இதை ஒரு சந்தேக கண்ணோடனேயே இதை அணுகும். அந்த மாற்றம் ஏதாவது நிகழுமா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். பட் ரொம்ப ஆச்சரியம், எண்ணெய் வளம் அதிகம் இருக்கக்கூடிய நாடுகளே தங்களுக்கு அணு உலைகள் வேண்டும் அப்படின்னு கேட்கக்கூடிய நிலையை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். இது இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். நம்ம ஊரில் வந்து இந்த அணு உலைகளுக்கு எதிரான ஒரு பெரும் அமைப்புகள் இருக்கின்றன. அவர்கள் மனம் மாற வேண்டும். கச்சா எண்ணெய் அப்படிங்கிறதுக்கு ஒரு செல் பை டேட் இருக்குது. ஏதோ ஒரு கட்டத்தில் அது நிற்கப் போகிறது. அந்த நேரத்திலும் நமக்கு மின்சாரம் தொடர்ந்து கிடைத்து கொண்டிருக்க வேண்டும். அதற்கு நமக்கு அணு உலைகள் அவசியம். அதை இந்தியாவும் அதை மனத்தில் வைத்து தான் மிகச் சமீபத்தில் ஆஸ்திரேலியாவோட யுரேனியம் சப்ளைக்காக ஒரு பெரிய டீல் ஒன்று போட்டிருக்கு. அதெல்லாம் கைகூடுமா என்பதையும் பார்ப்போம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.